ஆப் உடைய ஆடியோ ரிலீஸ் ஆயாச்சு, லான்ச் ஆயாச்சு. ஸோ ஒவ்வொரு சாங்குமே பயங்கர ஸ்டைலிஷாக பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. இமான் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் சச் பெப்பி நம்பர்ஸ். அண்ட் நீங்கள் ட்ரெய்லர் இப்போ பார்த்தீங்க. ட்ரெய்லர் இது உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரெய்லர் வந்து நாளைக்கு தான் வந்து லான்ச் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஆல்ரைட், இப்போ வந்து பேட்டர் ஆப் படத்துடைய 2 முக்கியமான பில்லர்ஸ் தான் நான் மேடை கூப்பிட போகிறேன். டைரக்டர் சார் சினு அவர்கள் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஜோபி அவர்களை மேடை அழைக்கிறேன். ப்ளீஸ் கம் சார். Sign up at the Chrome better. Yes sir, so before anybody could start, நீங்க ரெண்டு பேருமே ஒரு வெல்கம் ஸ்பீச்சோட ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். சென்டர் ஸ்டேஜ் மட்டும். யா. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா பார்க்கலாம், நான் லண்டனில் கேரளா வந்திருக்கேன். 2 பேருக்கும் தமிழ் தெரியல, கொஞ்சம் கஷ்டம். பட் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். எதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே மைண்டில் வைக்காத, கரெக்டாக லைட் வேணும் வேணும். ஓகே இது கொஞ்சம் கம்மி பண்ண நல்லது. பிரைட் பண்ணணுமா லைட்டை? ஃபேஸ் லைட்டுக்காக லைட்டை பிரைட் பண்ணு. சரி கொடுப்போம். எஸ் ப்ளீஸ். ஓகே, உங்களை பார்க்கறதுக்காக லைட் கம்மி பண்ண சொன்னேன். பார்க்கணும், மாறின மாதிரி இருக்குது. ஓடுறது கரெக்ட், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தோட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே வந்து எல்லா கெஸ்ட்டுக்கும் கூகுள் ஃபிலிம்ஸ் பேர்லும் என் பேர்லும் படத்தோட பேர்ல எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். வார்ம் வெல்கம் ஃப்ரம் கூகுள் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரம் த ஜோபி சாங். ஸோ படத்தை இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரை 2 சாங்ஸு ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ சிச்சுவேஷன். என்னென்னா, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இங்கே வந்து மாஸ்டரோட ஒரு கதை சொன்னேன். அது இத்தனை பர்ஃபெக்டா இருந்த ஒரு இடத்தோட இந்த ஓடியோலேருந்து வர வரைக்கும் எதுவும் கஷ்டம் இல்லாத அப்படியே கடவுளை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த இந்த வரைக்கும் உள்ள டிராவலுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆள் தான். என் நம்பர்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோபி பீசா. இந்த ஆள் இல்லைன்னா இந்த ஓடியோல இந்த லைட் இல்லை, ஆங்கர் இல்லை, நீங்க யாரும் இல்லை. ஸோ இந்த படத்துக்காக எல்லாமே நான் சொன்ன அந்த எத்தனை பட்ஜெட் சொன்னாலும் என்ன வேர்டு இல்லாத இந்த படத்தோட இந்த டே வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எனக்கு அந்த ஷூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆள் தானே இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோபி ஃபார் எவ்ரி திங் ஃபார் த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அப்புறம் வேற அது எல்லாரும் இந்த டைம் எனக்கு நன்றி சொல்றதுக்காக டைம். பிகாஸ் என்னன்னா, இதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் என்னன்னா, எந்த மாதிரி ஒரு புது ஒரு ஆளுக்கு இத்தனை ஸ்பேஸ் கொடுத்து இத்தனை ஃப்ரீடம் தந்த ஒரு ஆக்டர் ஆக்சுவலா எனக்கு இப்போ நம்ப முடியல. எப்படி என்ன எம்எல்ஏ எது டேலண்ட் எதுக்கு முன்னாடி எதுவும் தெரியல, என் பாஸ்ட் எதுவும் தெரியல. ஒரு நாள் வந்து கதை சொன்னேன். ஓகே சின்னு, அந்த ஃபுல் ஸ்கிரிப்டோட வா. நானும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தினிலும் கூட அந்த கதை சொல்றதுக்காக வந்தேன். ஸோ இந்த டைம்ல நான் அந்த தினில் கிட்ட கேட்டேன், அது எப்படி தெரியும் இந்த மாஸ்டர், நம்ம லாங்குவேஜ் தெரியல. ஸோ இல்லை சேட்டா, நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, நாங்கள் 2 நாள் கூட அந்த ஒரு கேரவான்ல இருந்த கதை சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே அந்த ஆளோட பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு ஆள் வந்து ஒரு கதை சொல்லும் போது எப்படி அது அக்செப்ட் பண்ணணும் அந்த ஆளுக்கு தெரியும் கரெக்டா. ஸோ அதுக்காக இந்த டைம் மாஸ்டரோட டைம். அந்த மாஸ்டர் தானே இந்த படத்தோட மெயின் ரீசன். இந்த ப்ரொடியூசருக்கு அப்புறம் மாஸ்டர் தானே இந்த படத்துக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த டைம்ல எனக்கு மாஸ்டரோட ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இந்த 60-65 நாள் டோட்டலா இந்த ஷூட்டிங் இருந்தேன். 65 days டோட்டலா ஒரு பையனை எப்படி அந்த வீட்டில் பார்க்கணும் அது மாதிரி கேரிங்கா பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தான் தெரியும் அந்த பாசம் எப்படி இருக்குன்னு. இந்த டே வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்கேன். ஒரு டைரக்டர் மாதிரி அல்ல, ஒரு பிரதர் மாதிரி அல்ல, ஒரு பையன் மாதிரி. அப்படியே வந்து காலையில் வந்து அப்படியே ஜாலியாக ஷூட்டிங்கு
ஷூட்டிங் எதுவும் டென்ஷன் இதுவரைக்கும் தராத ஒரு ஆள். ஸோ அதுக்காக அந்த ஆளை பற்றி பேசும்போது ஒரு டே மொத்தம் எடுத்தாலும் அப்படியே பேசிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அதுக்கப்புறம் இந்த படத்துல நெக்ஸ்ட் ஒரு ஆளுன்னா எல்லாரும் அவ்வளோ அவ்வளோ ஃபேவரட். பட் நெக்ஸ்ட் நான் இம்மான் சார். அந்த ஆள் இந்த படம் இல்லை, ரெண்டு ஆள் தான் படத்தோட ஃப்ளேவர். பிகாஸ் என்னன்னா ஒன்று வந்து பிரபுதேவ மாஸ்டர், அந்த ஆளோட நடிப்பு ஆட்டோ. இந்த படத்தோட டேக்லைன் தானே, பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டு. அந்த மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் முதல்ல பார்க்கும்போது நான் சொன்ன மாஸ்டர் இந்த தான் டேக்லைன். இந்த படத்துல ஃப்ளேவரும் 99 இல்லை 100% இம்மான் சார் தான் நான் சொன்னது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரீ ரெக்கார்டிங் ஆனாலும் மியூசிக் ஆனாலும் நீங்கள் பார்த்து இப்போ 3 சாங் மட்டும்தான். இதில் டோட்டலாக ஒரு 10 சாங் இருக்கு. 10 அல்ல, ஆக்சுவலாக 10க்கு மேலே இருக்கு, சின்ன சின்ன சாங்ஸ் இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஃப்ளேவர் மெயின்லி ஃபிக்ஸ் பண்ணியது இம்மான் சார். அப்புறம் வந்து என் ஃபேவரட் ஹீரோயின் நெக்ஸ்ட் வந்து வேதிகா. வேதிகா வந்து ஆக்சுவலாக வெரி குட் ஆக்டர்ஸ் அண்ட் குட் டான்சர். இந்த படத்தோட கரெக்டான காஸ்டிங்கு வேதிகா பிரபுதேவ மாஸ்டர் காம்போ வருமா தானே. அப்போ எவ்வளோ ஒரு நாள் கூட எது கஷ்டம் இல்லாத அப்படியே என் கூட கோஆப்ரேட் பண்ணி வேதிகா இருக்கு. அப்புறம் சன்னி ஆக்சுவலாக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கிடைச்சது. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ண டைம் சன்னி வாஸ் வெரி பிஸி. பட் பிரபுதேவ மாஸ்டர் கூட ஒரு படம் இருக்குன்றதுனால என்ன பிஸி இருந்தாலும் நான் வரலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் சன்னி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரஜினி ஆல்சோ மேனேஜர். அண்ட் தென் இங்கே வந்திருக்க இந்த மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கு. ஸோ ராஜீவ் இருக்கு, பக்ஸ்ஜி இருக்கு, ரமேஷ் திலக்ஜி இருக்கு, விவேக் பிரசன்னா. மீன்ஸ் அந்த ஷூட்டிங் முடிஞ்சாலும் வர சொல்லியிருக்கேன், ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட லிரிக்ஸ் விவேகா சார் இங்கே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சூப்பர் லிரிக்ஸ் படத்தோட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்வதி மேடம் வந்திருக்கேன்னு சொன்னேன். பார்வதி மேம் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வையாபுரி சார் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாரும் நாங்கள் கேரளாவில் வந்து ஒரு புது டைரக்டர்னா ஒரு இது இல்லை, எல்லாம் மேக்ஸிமம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேலண்டான ஆளுகள் என் கூட இருந்தது, அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே. தமிழோட இவ்வளோ ரெஸ்பெக்டான ஆளுகள் தமிழ் இருக்குது எனக்கு ஆக்சுவலி முன்னாடி தெரியல. அதுக்கு முன்னாடி தான் வந்திருந்தேன். அதுக்காக நம்ம எங்க தமிழ்ல ஸ்டிக் ஆன் பண்றது பிளான்ல இருக்குது. அடுத்த படம் பிளான்ல இருக்கு. நெக்ஸ்ட் படம் வந்து இந்த படத்தோட அப்புறம் ஒரு மந்த்துக்கு அப்புறம் நம்மளோட பிளான்ல இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட 27 ரிலீஸ் எல்லாருமே தியேட்டர்ல ஃபேமிலியோட பார்க்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு ஃபேமிலி மியூசிக்கல் என்டர்டெய்னர். எல்லா ஜானர் மீன்ஸ் கிட்ஸ் முதல்ல அந்த ஏஜான எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக பார்க்கணும் ஒரு படம். எதுவும் இல்லை, சூப்பரான சாங்ஸ், சூப்பர் ஃபைட்ஸ் இருக்கு, நல்ல சீன்ஸ் இருக்கு, லவ் ட்ராக் இருக்கு. ஸோ பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட் இந்த டேக்லைன் படம் எல்லாரும் போய் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல என்டர்டைன்மெண்ட் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணோன்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணேன். எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நானும் நீங்கள் மாதிரி ஒரு மீடியா கேமராமேனாக இருந்தேன். ஸோ நிங்களோட ஒரு நண்பன் மாதிரி மைண்ட் வச்சுக்க இந்த படத்தோட ப்ரமோஷன் நல்லா பண்ணணும்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. എല്ലാ മക്കൾക്കും നമസ്കാരം. ഞാൻ മലയാളത്തിൽ തന്നെ പറയാം. എൻ്റെ ഉയർച്ച ബേസിക് ഇട്ടിരുന്നത് തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ്. 2000 വർഷത്തിൽ ശ്രീപെരുമ്പുദൂർ മുതൽ കാഞ്ചീപുരം വരെയുള്ള റോഡ് പ്രൊജക്റ്റിൽ ഞാൻ വന്ന് കഷ്ടപ്പെട്ട ഒരു വ്യക്തിയാണ്. നാഷണൽ ഹൈവേ, ഇന്ന് ബാംഗ്ലൂരിന് പോകുന്ന നാഷണൽ ഹൈവേയിൽ എൻ്റെ രണ്ടാമത്തെ കമ്പനിയായിരുന്നു ലാർസൻ ആൻഡ് ടൂബ്രോയിൽ ഞാൻ ജോലി ചെയ്തു. അവിടുന്ന് ഞാൻ LND ഒമാനിലേക്ക് പോവുകയും ചെയ്തു. അപ്പം എൻ്റെ കൂടെ നിറയെ ഫ്രണ്ട്സ് തമിഴ് ആളുകളുണ്ടായിരുന്നു, നല്ല കൂട്ടുകാരുണ്ടായിരുന്നു. അതിന് ശേഷമാണ് ഞാൻ ദുബൈയിൽ ഒരു കമ്പനിയിൽ ജോയിൻ ചെയ്തത്. അതേപോലെ തമിഴിൽ എൻ്റെ ഫസ്റ്റ് മൂവിയാണ് ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നത്. രണ്ടാമത്തെ ഇൻഡസ്ട്രി എന്നുവെച്ചാൽ ഞാൻ ആദ്യം മലയാളം ഒരു ഇൻഡസ്ട്രി ആയിരുന്നു, അപ്പം ഞാൻ തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് വന്നു. എല്ലാ ആളുകളും നല്ലതുപോലെ സഹകരിച്ച് ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ഒരു വ്യത്യസ്തമായ ആളുകളാണ്. ഈ നാടിനെ ഞാൻ അധികാരമായി സ്നേഹിക്കുന്നു. കാരണം എല്ലാ മക്കൾക്കും എൻ്റെ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. കാരണം ഇത്രയും ഉയർച്ചയ്ക്ക് എനിക്ക് ഈ റോഡ് പ്രോജക്റ്റ് ഉള്ളത് കൊണ്ടാണ് എൻ്റെ ഈ ഉയർച്ച ഉണ്ടാകാനും
അതുപോലെ തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള LND എന്ന് പറയുന്ന കമ്പനിയിൽ എനിക്ക് ജോലി ചെയ്യാൻ സാധിച്ചതും എൻ്റെ ഉയർച്ചയുടെ ഒന്നാം ഘട്ടമാണ്. അതുപോലെ തന്നെയാണ് ഞാൻ ഇപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ഒരു തമിഴ് മൂവി ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നതും ഈ മാസം 27-ാം തീയതി ആ മൂവി റിലീസ് ചെയ്യുവാണ്. എല്ലാ മക്കളും പോയി பார்க்கணும், കുടുംബമായി പോയി பார்த்து അത് വിജയിപ്പിക്കണം. എല്ലാവരും എൻ്റെ അഭ്യർത്ഥന, എല്ലാവരും അതുപോലെ തന്നെ ഇവിടെ ഇതിൽ ക്രൂസ് എല്ലാവരും നല്ലതുപോലെ കഷ്ടപ്പെട്ടു, പ്രത്യേകിച്ച് ഡാൻസ് മാസ്റ്റേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി പറയുന്നു പ്രത്യേകിച്ച്. കാരണം നിങ്ങൾ ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടെടുത്ത ഒരു മൂവിയാണ്. ഇമാൻ സാറ് പ്രത്യേകിച്ച്, പ്രൊഡ്യൂസർ, ഞാൻ ആരെയും പേരെടുത്ത് എല്ലാവരും കഷ്ടപ്പെട്ട് നല്ലൊരു എന്റർടൈൻമെന്റ് മൂവിയാണ് എന്നുള്ള ഉറപ്പ്, വിശ്വാസം എനിക്കുണ്ട്. എല്ലാത്തിനും നന്ദി. താങ്ക് യു സോ മച്ച്. ஒரே ஒரு காரியம், சாரி, ஆக்சுவலாக டெக்னீஷியன்ஸில் 2-3 பேர் ஞான் இங்கே நிற்கும்போது ரொம்ப கொஞ்சம் இமோஷனல் ஆகும், மெமரி கொஞ்சம் லாஸ் போகும். மெயினில் வந்து நம்ம கேமராமேன் டிஓபி வந்து ஜித்து தாமோதர், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மலையாளி. அந்த ஆள் தான் இந்த கலர்ஃபுல்லான ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜித்துடா, தேங்க்யூ ஸோ மச். தென் இந்த படத்தோட மேஜர் டெக்னீஷியன் எடிட்டர் நிஷாத் யூசப். ஆக்சுவலி அந்த ஆள் ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ்ன்னு கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 மாஸ்டர்ஸ் இருக்கு. 2 மாஸ்டர் தான். ஒன்று வந்து கொரியோகிராஃபர்ஸ், ஒன்று வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ். பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டில் பாட்டு பண்ணுறது நம்ம க்ளோஸ், வெரி க்ளோஸ் 2 மாஸ்டர்ஸ் இங்கே இருக்கு. ஒன்று வந்து பூபதி ராஜா மாஸ்டர், ஒன்று ரோபர்ட் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் வண்டர்ஃபுல் ஜாப். நீங்கள் பண்ணத வேற லெவலில் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் தினேஷ் காசி மாஸ்டர் வந்திருக்கு, அந்த விக்கி மாஸ்டர். இது 2 மாஸ்டர்மாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் வேற ஏதாவது டெக்னீஷியன் மறந்து மன்னிச்சுடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படம் பார்க்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். ரொம்ப பொறுமையா அழகா பேசியிருக்கீங்க. இந்த அழகான தமிழுக்காகவே எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பார்ப்போம். செப்டம்பர் 27 மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அண்ட் இப்போ வந்து நட்சத்திரங்கள் உங்களோட டீம் ஒவ்வொருத்தர நான் மேடை கூப்பிட போறேன். ஐ வுட் லைக் யூ டு ஹானர் them. Yeah? Okay, the first and foremost, our favorite dancing legend Prabhudeva Master. We welcome you on stage. Bob Program mixed with energy, funky drums from him. Slide up at the club, better Yeah. All right. அடுத்தபடியா விழாவின் நாயகன், he's a trendsetter and national award winner தி இமான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Bob Program mixed with energy, funky drums from him. Slide up at the club, better All right. அடுத்தபடியா the beautiful, very dedicated artist and நான் வந்து இவங்களுடைய டான்ஸ்க்கு மிகப்பெரிய ஃபேன். அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான டான்சர் வேதிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம். Bob Program mixed with energy, funky drums from him. Slide up at the club, better Thank you. All right. இப்போ அடுத்தபடியா நீங்க எல்லாருமே இவங்களுக்காக தான் வெயிட்டிங். அதுக்காக தான் வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். The most sensational person நம்மளுக்காக all the way இங்க வந்திருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு ஸ்டாரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க பண்ற இந்த charity work, ஹெல்ப்பா இருக்கட்டும். Really very sweet of you. You're doing a lot of help and charity work. Thank you so much for joining us today. We welcome you on stage. Sunny Leon அவர்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். Bob Program mixed with energy, funky drums from him. Slide up at the club, better And அடுத்தபடியா I would like to welcome the writer, Mr. Dinil P. Karnakaran on stage. Bob Program mixed with energy, funky drums from him. Slide up at the club, better And அடுத்தபடியா நம்ம படத்தோடைய டிஓபி மிஸ்டர் ஜித்து தாமோதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Bob Program mixed with energy, funky drums from him. Slide up at the club, better
அண்ட் படத்துல நிறைய கேரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ். ஸோ அவங்கள ஒருத்தரை நான் மேடை கூப்பிட போறேன். இப்போ ரமேஷ் திலக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Bob Puma will mix with energy, funky drums from him. Sign up at the Crow Better, Rock Better. இந்த வரிசையில அடுத்தபடியா மிஸ்டர் பகவதி பெருமாள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியா மிஸ்டர் ராஜீவ் பிள்ளை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வையாபூரி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் பேரரசு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியா படத்துடைய லிரிக் ரைட்டர் விவேகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் லிரிக் ரைட்டர் பார்வதி மீரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சூப்பர் டான்ஸ் மாஸ்டர்ஸ் இப்போ ராபர்ட் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதைத் தொடர்ந்து டான்ஸ் மாஸ்டர் பூபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இப்ப கூப்பிட்டாகணும். ஸ்டண்ட் மாஸ்டர் விக்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தினேஷ் காசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லக்கி நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் தளபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். And நம்ம பெட்டரா படத்துடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் சஃபாயா ஃபிலிம்ஸ் மிஸ்டர் கார்த்திக் and மிஸ்டர் விஜயகாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Alright, so பெட்டரா படத்துடைய whole team இங்க இருக்காங்க. Directors and producer, please be seated. Thank you for joining us. Okay, so technicians and the crew இங்க மேடையில இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்டா விழாவின் நாயகன் டி இமான் அவர்களை தான் நான் இங்க கூப்பிட போறேன். அவர் தான் வந்து few words ஷேர் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் இமான் சார் உடைய காம்போவா? செகண்ட் டைமா மாஸ்டர்? ஓ, ஏற்கனவே வந்திருக்கா? ஓகே, இமான் சார் ப்ளீஸ் வாங்க, few words from you. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு டீமோட அசோசியேட் ஆயிருந்தது. அண்ட் கேரளாலேருந்து கிளம்பி இங்கே தமிழ் படம் எடுக்க வந்திருக்காங்க. அதுக்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளூ ஹில்ஸ்க்கு. அண்ட்
இந்த படத்துடைய இயக்குனர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணும் அப்படின்னும் போதே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். அண்ட் பிரபு மாஸ்டரோட காம்பினேஷனில் ஒரு பாட்டு, டான்ஸு, ஆட்டம், ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் இவங்களுடைய காம்பினேஷன் வந்து, ஏன்னா ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த படத்துடைய 6-7 months நாங்கள் ஒர்க் பண்ணும் போது த்ரூ அவுட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஒரு ஷெடியூல் போகும்போது ஏதாவது ஒரு சாங் 2 சாங் அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது, ஒரு பக்கம் இங்கே சாங் ஒர்க்கும் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது, வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது, லிரிக் கரெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்போ எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக இருந்தது. அண்ட் ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம். நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபில்மாக இது வந்து வந்திருக்கு. இந்த மாதம் 27ஆம் தேதி இந்த திரைப்படம் வர இருக்கு. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை. அண்ட் மாஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த திரைப்படத்தில் மீண்டும் மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு சந்தோஷம். அண்ட் வேதிகா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சனி மேம், யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படத்தில் இருக்க பாடல்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிரட்டும் டும் டும் அப்படின்ற ஒரு பாடல், அது நானும் தீப்தி சுரேஷ் அவர்களும் பாடியிருக்கிறோம் விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் லெஃப்டில் பூசு ரைட்டில் பூசுன்ற ஒரு பாடல், அதில் நிகிதா காந்தி அண்ட் யாசின் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில். அப்புறம் போகாதே அப்படின்ற ஒரு பாடல், அது ஒரு மெல்லிசை பாடல், ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒலிக்குது. பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் வெச்சி செய்யுதே அப்படின்ற ஒரு பாடல் நேஹா பசீன் அண்ட் MC ரூட் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா எழுதியிருக்காரு. அண்ட் MC ரூட் வந்து ரேப் போர்ஷன் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் யூ ஆர் மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல், அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு பாடல், உறவு பாடல், அது மனோஜ் கிருஷ்ணன் புதியவர் வந்து பாடியிருக்காரு விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ், அப்போ நிறைய மியூசிக்கல் பிட்ஸ் இது எல்லாமே நிறைய பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது. நிறைய மாண்டாஜஸ், நிறைய பிஜிஎம்ஸில் வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ மை பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. அண்ட் முக்கியமாக என்னுடைய நன்றிகள் மிஸ்டர் ஜோபி அவர்களுக்கும், ஜோபி டி சாம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்தபடியா லிரிக் ரைட்டர் விவேகா அவர்களை டு ஷேர் a few words. Sign up at the club. இந்த இனிய மாலை பொழுதில் அல்லது முன்னிரவு பொழுதில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இயக்குனரும் தயாரிப்பாளரும் பேசினாங்க. ஒருத்தர் தமிழில் பேசினார், ஒருத்தர் மலையாளத்தில் பேசினார். ஆனால் ஒரு வார்த்தை தவறாமல் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது. அவ்வளவு புரிகிற அளவுக்கு இயைந்து இருந்தது அவர்களுடைய பேச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நான் 3 பாடல்களை எழுதியிருக்கேன். வச்சு செய்யுதே வாழ்க்கைன்னு, அப்புறம் அப்பா மகன் பாடல் ஒன்று, அப்புறம் இன்னொரு பாடல். எல்லா பாட்டுமே இங்கே வந்து விஷுவல் பண்ணதை பார்த்தா அது வேற ஒரு லெவலில் இருக்குது. நிஜமாவே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சினு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அந்த வரிகளை கேட்டு அவர் ரசிப்பதாக இருக்கட்டும், அவருக்கு முழுமையாக தமிழ் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த கவிதையை, பாடல்களை ரசிக்கிற அந்த பக்குவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போல் இமான் சாரை பற்றி சொல்ல வேணாம். அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து நிறைய எழுதியிருக்கேன். அவர் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் இருந்தப்போ ஆரம்பித்து இன்று வரைக்கும் அவருக்கு ஏராளமான பாடல்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எல்லா விதமான பாடல்களையும் கொடுத்து இன்று தமிழ் துறை உலகில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இமான் அவர்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுதுவதில் மகிழ்ச்சி. பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு நான் ஜேம்ஸ் பாண்டில் முத பாட்டு எழுத ஆரம்பித்தேன். ஜேம்ஸ் பாண்டு படத்தில் அவர் நடிகராக இருந்து அவருடைய இயக்குனராகவும் அவருக்கு நிறைய பாட்டு அவர் இயக்குகிற படத்தில் நிறைய எழுதியிருக்கேன். அவர் நடிகராக மட்டும் இருக்கிற படத்தில், டான்ஸ் மாஸ்டராக இருக்கிற படத்தில், அப்படின்னு ஏராளமாக அவருக்கு பிரபுதேவா மாஸ்டருக்கு நான் எழுதியிருக்கேன். அதில் என்னன்னா, வெகு சில நடிகர்கள் தான் வந்து பாடல்கள் பற்றி பாடலாசிரியர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதில் பிரபுதேவா மாஸ்டர் முக்கியமானவர். அவர் ரொம்ப பாசமாக சொல்லுவார், நம்ம விவேகா தானே சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த வரிகளை மாற்றிக்கலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அவர் இந்த பாடல் வரிகளில் அவ்வளவு கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கிற போது தனிப்பட்ட முறையில் ஒரு பாடலாசிரியராக நான் பெரிதாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அதுக்கு மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் பணியாற்றிய
மற்ற பாடலாசிரியர்கள் மதன் கார்கி ஆகட்டும், பார்வதி அவர்கள், மணி அமுதவன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ஏன்னா ஆட்டம் பாட்டம் அடி குத்துன்னு பார்க்கறதுக்கே இந்த பாடல்களை கேட்கும்போது இமான் சார் வேற மாதிரி பீட்ஸ் போட்டு ஒரு மாதிரி அதிர விட்டுருக்காரு. நிச்சயமா இந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்தபடியா வையாபுரி அண்ணா ப்ளீஸ் வரவும். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி, அதாவது டைரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொன்னாங்க ஹீரோ மாதிரின்னு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தார். உண்மையிலே அவருடைய ரசிகனாக நான் மாறிட்டேன். இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அப்புறம் இன்னொன்று, ஒரு நடிகர் நடித்த உடனே ஓடி வந்து நல்லா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடிச்சது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது. அவ்வளவு சிறப்பாக எல்லாத்தையும் அழகாக வேலை வாங்கினாரு. அதே மாதிரி கேமராமேனை எனக்கு ரொம்ப ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளம் ஓரளவுக்கு நல்லவனும் அறியாம், வயக்காடியில் வச்சு சம்சாரிக்காம, அதனால மலையாளத்துல தான் அவரோட எப்பயும் சம்சாரிப்பேன். இப்போ ஹைதராபாத்லேருந்து உண்மையிலே இங்கே வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்ப போகிறேன். அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பாக. மாஸ்டர் வரும்போது சொன்னார், அசத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி, ஆடியோ லான்ச்லையும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவ்வளவு பர்ஃபெக்டாக, எவ்வளோ காசு பணத்தை பற்றி பார்க்குறதே இல்லை. அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக செலவு பண்ணி சிறப்பாக எல்லாத்தையுமே நடத்தினாங்க. உங்கள் மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இவருடைய வாழ்த்துக்கள் இருக்குது. மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று சம்பந்தம் இல்லை, அவ்வளோ பெரிய சம்பந்தம். உள்ளுக்குள்ளே வந்தவுடனே மாஸ்டர் சொன்னார் அப்படின்னார், என்ன மாஸ்டர் எப்படி ஒரே மாதிரி சட்டை ரெண்டு பேரும் அப்படின்னார். மனசு போல தான் எல்லாமே. என் குடும்பத்திலேருந்து, பையன்லேருந்து, பொண்ணுலேருந்து, அவ்வளோ பேரும் குழந்தையிலேருந்து அவர் மடியில் தவழ்ந்து வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு. அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, நடித்தாலும் சரி, முதல்ல அவர் வாயிலேருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி போட்டிருக்கேன் பாரு. அதே மாதிரி பாண்டன்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும், எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும், அங்கே எங்கேயாவது தூரத்தில் பார்த்தா கூட வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உரிமையோட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர், டைரக்டர், நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவரு கூட சேர்ந்து இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம். வேரியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன். அவங்க ஆடி இருக்காங்க, ஆடுறதை பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அந்த டான்ஸ்ல நானும் பின்னாடி ஓரமா நிற்கிறேன். இமான் சார் ஆகட்டும், கவிஞர் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ வையாபுரி சார், தேங்க்யூ. அடுத்தபடியா லிரிக் ரைட்டர் பார்வதி மீரா அவர்களை வெல்கம் பண்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஹில்க்கு இது முதல் படம் தமிழ்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரக்டருக்கும் இது முதல் படம். ஐ விஷ் யூ க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், ஸோ மச் ஸோ தட் ப்ளூ ஹில் பிகம்ஸ் ப்ளூ மவுண்டன் சூன். ஸோ நீங்க தொடர்ந்து தமிழ்ல படம் பண்ணும்போது தொடர்ந்து நான் பணியாற்றணும் அப்படின்னு விரும்புறேன். இமான் சாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய இசையில நான் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெரிய நிறைவான விஷயம். அதுவும் குறிப்பா நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். பாடலாசிரியர்கள், பாடகர்கள் இவங்களெல்லாம் தனித்தனியா அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவாரு. இதை நான் ஏற்கனவே என்னோட சோசியல் மீடியாலையும் நான் பார்த்துருக்கேன், அதை பத்தி பதிவு போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார், பெரிய விஷயம் அது. அப்புறம் பாடல்கள்லாம் பார்த்தேன். போகாதே அப்படிங்கிற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ மலையாளம் அதுதான் ப்ரிடாமினண்டா தெரியும் அப்படின்னாலும் பாடல் வரிகளோட பொருந்தி போற மாதிரி, சிங்க் ஆகுற மாதிரி ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனால அது பெரிய திரையில பப்ளிக் தியேட்டர்ஸ்ல பார்க்கறதுக்கு எல்லார போலவும் நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். மற்றபடி பேட்டர் ஆப் ஒரிஜினல் சாங்ல ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். அதே மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஆகி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியா ஒரு அழகான பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் வருதுன்னா கிரெடிட்ஸ் டு டிஓபி சார். ஸோ டிஓபி ஜித்து தாமோதர் அவர்களை வெல்கம் பண்றேன். குட் ஈவினிங் ஆல். ரொம்ப நாளாக சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஆசை இருந்தது, பிரபுசேவா மாஸ்டரோட அட்லீஸ்ட் ஒரு சாங்காவது விஷுவலைஸ் பண்ணணும்னு. ஆனால் காட் கிரேஸ் ஒரு படமாக கிடைச்சது.
ஃபுல்லாக. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து ஜோபி பிசான், ப்ரொடியூசர் அண்ட் பிரில்லியன்ட் டைரக்டர். படம் வந்து நீங்கள் பார்த்துருக்கோம் ட்ரைலர் அண்ட் சாங். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது. ஃபுல்லாக தியேட்டரில் போய் பார்க்கணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. Thank you, sir. And அடுத்தபடி I would like to call the writer, Mr. Dinil P. Karnagaran on stage. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் நல்லா தெரியல, மலையாளிதான். இது என்னோட செகண்ட் மூவி. உலகில் கூட என்னோட செகண்ட் மூவி. டைரக்டர் எனக்கு தம்பி மாதிரி, பிரதர் மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவியோட டைரக்டர் சினிச்சேട്ടൻ തന്നെയാണ്. அனந்தம் முதல்ல பிரபுதேவ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் சொல்லிய ஒரு ஓகே, அந்த ஓகே தானே என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் படம் தியேட்டரில் തന്നെ பார்க்கலாம். தேங்க்ஸ். நன்றி சார், நன்றி. And அடுத்தபடியா லிரிசிஸ்ட் மணி அமுதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். லைஃப் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு. அப்போ எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுதேவ மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். பட் உங்க கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு போட்டு ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டு இருக்காது. எல்லாரும் சொல்கிற உண்மை தான். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினு டைரக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தில் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரபுதேவ மாஸ்டர் தான் இல்லை கதெல்லாம் வேறு, நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். ஹலோ வேதிகா மேம், அண்ட் ஹாப்பி டு சி அகெயின் சன்னிகர் மேம். வெல்கம் டு சென்னை. ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும் பக்ஸு, விவேக் பிரசன்னா, இன்னும் என் கூட நடித்த நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ மறக்காமல் 27th வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஹாப்பி இல்லை? சன்னி லியோன் அவர்களை திரும்ப சந்திக்கிறதுல மட்டும் ஹாப்பி. சூப்பர். ஓகே, ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே, ஒரு சேர் பண்ணலாமே எங்கள் டீமுக்கு நம்ம. ஆல்ரைட், அடுத்தபடியா ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட, டைரக்டரோட, ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராத அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக. ஆனால் 30 வருஷமாக பிரபுதேவா அவர்கள் தான் இடத்தை தக்க வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டராப்பில் கொஞ்சம் கூட குறையலை, அப்படியே. அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம், தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானாத்தான் உடம்பு சோறு வரும். பிரபு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டரா சாங் பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த பேட்டரா படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து இப்படி ஒரு நிறைய வன்முறைகள்லேயே நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படிலாம் பார்த்துக்கிற நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பாக சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு கலகலப்பான ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை பிரபு மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதோட இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளம் இருக்காரு.
இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும், தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி. And அடுத்தபடியா I would like to request actor Raji Pillai. Yes sir. முக்கியமான விட்டுட்டேன். டி இமான் சார். எனக்கு பிரபு மாஸ்டருக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்த்ததுல டி இமான்ஸோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அது எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டி இமான் சார். அவருடைய பாடல் இசைனால ரொம்ப ரசிச்சு கேட்பேன். இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய ப்ளஸ். Thank you sir. And actor Raji Pillai, a few words please. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பெட்டரா படத்தில் அசோசியேட் ஆகுது பெரிய விஷயம்தான். தேங்க்ஸ் டு காட். I would like to thank director Sinu and producer Joby sir and Prabhudeva Master. It's a dream come true to be a part of where he is performing. And the படம் வந்து 27th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you. And அடுத்தபடியா டான்ஸ் மாஸ்டர் பூபதி அவர்களை few words ஷேர் பண்றதுக்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் இருக்கும்போது ஒரு கொரியோகிராஃபர் இந்த மேடையில் இருக்காருன்னா அது அவரோட கைடு இல்லாமல் இருக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒரு மாஸ்டருக்கும் ஏதாவது ஒரு லைஃப் கொடுத்துட்டே இருப்பார். அப்படி எனக்கு கொடுத்தது மிக்க நன்றி மாஸ்டர். லவ் யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா ஒரு விஷயமும் பாயிண்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். டிசிப்ளின்லேருந்து எல்லாமே டீச்சிங்கில் இருக்கும். அது நம்ம வெளியே இருந்து பார்த்தாலே எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ கீப் டீச்சிங் அஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சினு சார் அவ்வளோ யூனிக்கான திங்கிங்கில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. மாஸ்டருக்கு ஆப்டான ஒரு மூவி. ஸோ ஃபைட்டு, ஆட்டம், அவர் சொன்ன மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. எல்லா விஷுவல்ஸும் பார்த்தோம். அண்ட் ஜிஜு சார், டிஓபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஆல் த விஷுவல்ஸ் சார். அண்ட் சனி மேம் அவ்வளோ ரிகர்சல்ஸ் எடுத்து பண்ணாங்க. வேதிகா மேம் எல்லாருக்கும் தேங்க்யூ. டிஎம்என் சார் தேங்க்யூ சார். உங்கள் மியூசிக் அவ்வளோ ட்ரிகர் பண்ணிச்சாங்கல்ல. ஆல் த டீம்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் வந்து படத்தை தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you பூபதி மாஸ்டர். And அடுத்தபடியா டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அவர்களை few words ஷேர் பண்ண அழைக்கிறேன். ஹாய் டார்லிங், எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டரோட வந்து 3 படம் பண்ணிட்டேன். மாஸ்டர் 3 படம் பண்ணிட்டேன் மாஸ்டர். நேற்று தான் பார்த்தேன், தப்பனான ஒரு படம், தெலுங்கு படம் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டர் பற்றி சொல்லணுன்னா எங்கள் யூனியனுக்குலாம் காடு மாதிரி. எப்படி நடராஜிக்கு 2 கால், ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் தூக்கிட்டு இருக்கோம். ஒரு கால் வந்து மைக் ஜாக்சனாக இருந்தால் ஒரு கால் ப்ரூ மாஸ்டர் நினச்சிட்டு இருப்போம். ஸோ அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்க மாஸ்டர். அப்போது பார்ப்போம் நாங்கள் டான்ஸில் பேட்டில் பார்க்கும்போது பயங்கர அப்படி இருந்தால் அதே ஃபாஸ்ட்டு, அதே ஸ்பீச்சு. பூபதி சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லுவார். அவர் க்ளோஸுக்கு அப்புறம் வைடு வைக்கணும், வைடுக்கு அப்புறம் டைட் வைக்கணும். அது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எதுனாலாம் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். லவ் யூ மாஸ்டர். அப்புறம் டைரக்டர் சார், அவர் வந்து மலையாள வார்த்தை பேசுனா தப்பாக அழகாக சொல்லுவார். மாஸ்டர் இங்கேன்னு அங்கேன்னு செய்யணும், இங்கேன்னு அங்கேன்னு நாமும் ஓகே மாஸ்டர் அப்படி சொல்லுவேன். ஸோ கேமராமேன் சாரும் அதே தான். நான் இப்போ கேட்டேன், கேமராமேன் சாரும் மலையாளம், டைரக்டரும் மலையாளம், அசிஸ்டன்ட் டைரக்டரும் மலையாளம். ஆமாம் மாஸ்டர், மொத்தம் ஒரு 11 பேர் 12 பேர் இல்லை, கூட ஒன்று சேர்த்துக்குங்க. ஏன் நானும் மலையாளி தான் அப்படி சொல்லிட்டு. ஸோ இமான் சார் சூப்பர் சார். ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு சாங் தான் லைஃபு. அப்படி பீட்டை போட்டு கொட்டியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ். ஸோ படம் ரிலீஸ் ஆக போது சப்போர்ட் பண்ணுங்க டார்லிங்ஸ். லவ் யூ. தேங்க்யூ. Thank you. And அடுத்தபடியா ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பேட்டரா ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கூட எனக்கு செகண்ட் படம், டைரக்டர் கூட எனக்கு செகண்ட் படம், அதே மாதிரி பிரபுதேவா மாஸ்டர் கூட எனக்கு 2வது படம். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார். அண்ட் எஸ்ஜிஎஸ்சி டைரக்டர் சார். ஆல்ரெடி அவர் கூட மலையாள படம் ஒர்க் பண்ணியிருந்தேன், தேர்வுன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து இங்கே தமிழில் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அவர் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்வீட்டஸ்ட் டைரக்டரும் கூட. தேங்க்யூ சீனு சார். அண்ட் பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ் ஆனால் தான் எனர்ஜி கிடையாது, ஃபைட் பண்ணால் அதை விட எனர்ஜி.
தேங்க்யூ மாஸ்டர் ஜித்து தாமோதர் சார். தேங்க்யூ ஸோ மச் டு ஒர்க் வித் யூ அண்ட் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுறது தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், என் அசிஸ்டன்ஸ், என் ஃபைட்டர்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஃபைட்டர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அசிஸ்டன்ஸ் நரேஷ், காசி, கேஎஸ் முருகன், ஞானன், இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பேட்டர் ஆஃப் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியா தளபதி தினேஷ் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்றதுக்காக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் நிறைய படம் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் என்னை ஃபைட் மாஸ்டராகவே ஆக்ட் பண்ண வச்சாங்க. நான் நிறைய படம் பண்ணி இந்த மாதிரி ரோல் நான் பண்ணதே இல்லை, தான் ஃபஸ்ட்டு. அது வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரபுதேவா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லா ஓடணும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you. And Mr. Lucky Narayanan, please join us to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மூமெண்ட்டில் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று ஆனந்த் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் தான் எனக்கு இந்த டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த சான்ஸ் வாங்கி தந்தார். நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூஸ்வலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது டைரக்டர் சினு சார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்கு வந்து சினிமா சான்ஸ் எப்போ எங்கே கிடைக்கும்னு தெரியாது, எப்போ கிடைக்கிறதோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அந்த டைம் ஒரு டைரக்டரோட எவ்வளோ கனெக்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கணும், அந்த மைண்ட் எப்படி இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ப்ளஸ் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஐ திங்க் ஆர்டிஸ்ட் பேரில் என் பேர் மிஸ் ஆகிருக்கோம், லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு சார் ஆக்சுவலாக வந்து ரிமைண்ட் பண்ணதை நான் பார்த்தேன். ஸோ சினு சார் ரொம்ப தேங்க்ஸ், கண்டினியூஸாக என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன அடுத்த படம் என்ன பண்ணுறேன்னு. பேட்டர் ஆப்னு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க யார் ஹீரோன்னுலாம் கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக பிரபுதேவா சாரான்னு கேட்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார். உங்கள் படத்தில் இந்த படத்தில் உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடியல, ஆனால் உங்கள் படத்தில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக உங்களோட நடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் ஆனந்த். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை வந்து முதல்ல நம்ம நன்றி சொல்லணும்னா ஜோபி சாருக்கும் சிறு சாருக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க மலையாளத்திலேருந்து வந்து தமிழில் படம் எடுக்கணும்னு என்னை அணுகுனாங்க. நான் அப்புறம் கேட்டேன் யாருன்னு, மாஸ்டர் பேர் சொன்னாங்க. மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது மாதிரி வந்திருக்காங்க, படம் பண்ணலாமா அப்படின்னு. அப்படியான்னு யோசிச்சுட்டு, சரி நீங்கள் வாங்க, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் வாங்க. சரின்னு போனோம், கதையை சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு புறப்பட்டாங்க. மாஸ்டர் கேட்டார், இவங்க எப்படி உங்களுக்கு தெரியுமா ஆனந்த் அப்படின்னாங்க. சார் எனக்கு நல்லா தெரியும், நல்லா படம் பண்ணுவாங்க சார். அப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வந்து நாளைக்கு சாருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். இமிடியேட்டாக உடனே சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்து வித்தின் 3 months இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் நாங்கள் பார்த்ததே இல்லை படம் எடுக்கிறப்ப. அவர் எங்கேயோ ஃபாரினில் இருக்காரும்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ப்ரொடியூசர்னால இந்த வேலை எதுவும் பாதிக்காத மாதிரி எங்களுக்கு அங்கேருந்து எப்படி அவர் பணம் அனுப்புவாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க கரெக்டாக பணம் அனுப்பிச்சு, அவங்க ரியா மேடம் அவங்க தான் கைட் பண்ணுவாங்க எங்களுக்கு பண்ணி இந்த படத்தை நம்ம நல்லபடியாக எடுக்கிறதுக்கு ஜோவி சாருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் அதுக்கு வந்து எந்த விதமான தடங்கள் இல்லாமல் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. சார் நான் பிரபு மாஸ்டருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சொல்லி வித்தின் 1 days அது ஓகே பண்ணேன். அது வந்து மிகப்பெரிய விஷயம். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியா ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்றதுக்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா சசிகுமார் சாருக்கும் ஆனந்தனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து வாய்ப்பு அவங்க தான் வந்து இந்த படம் நீங்கள் பண்ணுங்க. அப்புறம் டைரக்டர் சினு சார், மிக சிறந்த ஒரு மனிதர். கேமராமேன் சார், எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். அப்புறம் முக்கியமாக சொன்னால் ரியா மேடம்,
ரொம்ப அன்பானவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஹீரோ சார் கூட என்ன ஒரு விஷயம்னா, நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், எப்படியாவது பிரபு மாஸ்டர் படம் ஏதாவது ஒன்று பண்ணுவோமான்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு டைம் வந்து கேமராமேன் சார் பன்னீர்செல்வம் சார் வந்து டேய் நீ எப்படியாவது நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் படம் பண்ண அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, நான் நினச்சிக்கிட்டே இருந்த மாதிரி அதிசயம் வந்து என்னென்னா தொடர்ந்து 3 படங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒன்று வந்து மைடியர் பூதம் ஒர்க் பண்ணேன், செகண்ட் ஜல்சான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், கல்யாண் சார் ஒரு படம், அது ரிலீஸுக்கு இருக்குது. 3வது படமாக இதை வந்து பேட்டர் அப் பண்ணுற ஒரு வாய்ப்பு, அதுவும் தொடர்ந்து பண்ணேன். வேறு படங்கள் கூட இடையில பண்ணல, தொடர்ந்து அவரோட படங்கள் பண்ணால் அது எனக்கு இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக பார்க்குற, நான் தூரந்து ரசித்த ஒரு கதாநாயகன் கூட ஒரு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அது லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னா, போன வாரம் அந்த ஓணம் பண்டிகை தான் எனக்கு அந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா போன வருஷம் ஓணம் பண்டிகை வந்து அவர் வீட்டில் அந்த அதை அப்படி எல்லா டெக்னீஷியனையும் கூப்பிட்டு அப்படி ஒரு விருந்து வச்சு அந்த இது மறக்கவே முடியாத ஒரு நாளாக்குனாங்க. ஸோ தயாரிப்பாளர் அவரை மாதிரியான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு தங்கமான மனுஷன். ஸோ அதை அப்படி ஒரு நல்ல மனிதர்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஆல்ரைட், இப்போ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு தருணம், the most sensational Sunny Leon. Welcome you here to share us a few words. First of all, I wanted to say, Joby sir, Sinu sir, Prabhu sir, thank you so much from the bottom of my heart for making me a part of your larger-than-life film. And I might not have understood a lot of what was being said, but I do understand human language, I understand love, I understand passion, and I do believe that with that, this film can be a super duper hit. And God bless you all, and God bless everybody who made this film, and thank you so much, and please support the film. Love you. கைத்தட்டு வராதது இப்போ வருது பாருங்க மாஸ்டர். உமாக்கு அப்புறம் சூப்பர். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியா I'm going to welcome the beautiful Vedika. Please come and share us few experiences about the film. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து பேட்டர் ஆப் நம்ம ஃபிலிம்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் ஸோ நைஸ் டு சி ஃபேஸஸ் தட் ஐ ரெக்கக்னைஸ் சின்ஸ் இயர்ஸ். அண்ட் உங்கள் ஸ்மைல் எல்லாம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஸோ வார்ம் அண்ட் வெல்கம் ஹியர் இன் சென்னை. ஸோ ரொம்ப நன்றி டு தி என்டையர் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி. அஃப்கோர்ஸ் இங்கே வந்திருக்க கெஸ்ட், Perasu sir, and everybody, all the artists, technicians of Better App. I'm really honored to be here with you all on this dais talking about our film. Better App 27 September release ஆகப்போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய டைம் அப்புறம் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிலிமில். நடுவில் ஜாஸ்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணேன். பட் இந்த ஃபிலிமில் டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் வித் பிரபுதேவா சார். எப்போவுமே எனக்கு ஆசை இருந்துச்சு பிரபுதேவா சார் கூட நடிக்கணும், அவர் கூட டான்ஸ் பண்ணணும்னா. ஸோ ஃபைனலி தட் ஹாஸ் கம் ட்ரூ. அண்ட் always I used to dance to Mukabla, Kadalan, Sapne songs, in Bombay. And rumba santosh marka that today I am getting to finally be in the same frame as him. And that comes with a lot of responsibility. And I feel very honored to be sharing screen space with him. Nariya rehearsals ella panne so that he doesn't have to do many takes because of me. So I'm really happy to share screen space with him. North friends ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க that
I am acting with Prabhu Deva sir. எதுக்குன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் only Indian superstar கிடையாது, ஒரு world icon, world legend னு சொல்லலாம். Any corner of the world he goes, there is so much love, respect, reach, recognizability, and they just admire him so much. So I'm really thrilled to be sharing space with him. I can go on and on. But thank you so much, sir, for letting me be a part of this film and to let me work with you. Blue Hills has produced Peter Rap, and I think it's so important for a film to have the quality that it deserves. And Joby sir has really left no stone unturned in the film Kienna Venu. அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் கிராண்டியர் கொடுத்துருக்காங்க. எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் he has really brought this film to the level that it is today. So all thanks to Joby sir, and welcome to Tamil film industry, Blue Hills and Joby sir. Of course, the captain of our ship, S.J. Sinu sir, he has a very refreshing take on movie making. ரொம்ப ஒரு யூனிக் ஒரு டிஃப்ரெண்டான he has an approach and portrayal. I found it so refreshing, and Peter Rap is going to be a proof of that, when the audience is going to enjoy every scene, every song, and rejoice when the film releases. So thank you Sinu sir for making Peter Rap what it is today. And of course, Mrs. Riya Sinu, who stood behind him like a rock. She was fantastic. Peter Rap, I think, in the film, one of the main lead character music play pandrathu. So I have to like really appreciate and be grateful to Iman sir for giving such fantastic music. And it's just not ஒரு சாங் ரெண்டு சாங் கிடையாது, இந்த படத்தில் எல்லா சாங்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. எவ்ரி சாங் இஸ் கேட்சி, எவ்ரி சாங் யூ வேக் அப் இன் த மார்னிங் சிங்கிங் இட் இன் யுவர் ஹெட், ஸோ அந்த மாதிரி ஒரு அடிக்டிவ் ஆல்பம் இருக்கு. தேங்க்யூ இமான் சார் ஃபார் கிவிங் அஸ் ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ் டு டான்ஸ் டு. Our DOP Jeetu sir, to bring the director's vision on screen, Jeetu sir has really made the film look what it is and brought all the characters to life. So special thanks to him. And Dinil, our writer, the story is such a major foundation of any film, so this is no different. So thanks Dinil for giving such a beautiful story. Sunny for being here with us. And welcome to Tamil industry. I'm sure you had a lot of fun here, and we'll see more of you here. Of course, everyone that is here, all the technicians, all the choreographers, Robert Master, Bhupati, everyone who has contributed towards this film, Anandar, and all artists, all technicians, big thank you, Vivek sir, Prasanna Garu, sorry, I'm doing Telugu films also, so a lot of Telugu is coming out. Prasanna and Karthik from the distribution side, Vijayakant, everyone. Who else am I forgetting? Every single artist, Rajesh, everyone here. Thank you so much for making this film what it is, and I hope Pavitra or everyone who is here. Thank you again to the entire media, PRO Yuvraj, for having this kind of great support from the entire media. And hope to see you guys soon. So please go watch Peter Rap on September 27th. Lots of love. Thank you so much. Best wishes to you. Special thanks to Perasu sir. நான் உங்க பெரிய ஃபேன் இருக்கேன், அண்ட் உங்களுக்கு தெரியும்னு இல்லை தெரியாது எனக்கு. பட் உங்க சிவகாசி ஃபில்ம் தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்காங்க, and I played Asin's role in that. So ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு that இன்னைக்கு நீங்க
இங்கே வந்து நம்ம படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you once again. All right. Ipo, last but not the least, save the best for the last, hero of the film, an icon, pan-India, number Prabhudeva Master. Please come and share a few words, Master. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக மீடியா அவங்களுக்கும் வந்திருக்கிற மீடியா முதல்லாம் நமக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம். ஏன்னா நம்ம அவ்வளோ கலாட்டா பண்ணியிருக்கோமா, கேள்விங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கும் நமக்கு. பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே, இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்பயாவது தப்பு பண்ணாத இது சுட்டி காட்டுற மாதிரி தான் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் தோணுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு. நம்மாளுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் கிக்கி, நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேயும் தெரியும் நமக்கு மேடல்ல பயம் இருக்கும். அவங்க அவ்வளோ கலக்குறாங்க. டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப். சூப்பர். அப்புறமா நான் படம் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும். பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இப்போல்லாம் வந்து 1 year இல்லை 6 months, அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும். அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போனதே டைம் பண்ணதே தெரியல. நான் எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணேன். ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் பக்ஸ். திடீர்னு பகவதி பெருமாள்னு சொன்னா யாரு 60 எடுத்துட்டு வர போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பக்ஸ் தான். அப்புறம் விவேக் பிரசன்னா, வையாபுரி, அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா, நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே வந்துடுறேன். அப்படியே ஆர்டர் மாறி இருக்கும், பட் வந்துடுறேன். அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய படம், இது ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது. பட் இமான் ஒரு கேரக்டரா, இமான் எக்ஸ்ட்ராடனரி ஜென்டில்மேன், ரொம்ப நைஸ் மேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இமான்னா அது நைஸ் கே, அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் இமான், எல்லாமே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 11th ஃபெயிலு. அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைட் இப்போ இந்த நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாது பண்ணுங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து 11th ஃபெயில் தான். ஸோ என்னோட அதிக படித்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும். 12th அப்பா டேங்க அப்பா எப்படியா படித்தான் அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கும்போது 11th படிக்கும்போது அந்த டைமில் யாருமே 11th ஃபெயிலே ஆக மாட்டாங்க. 10th கஷ்டம், 11th ஈஸியாக ஃபெயில். ஏன்னா 11th பாஸ் ஆக்கிட்டு 12th போயிடுவாங்க. அப்பவே நான் ஃபெயிலாக இருக்கேன்னா அப்போ பாருங்க. ஸோ அதனால நம்மளோட படித்தவங்களுக்கு மேல் 12th போயிடும். எப்படியா 12th காலேஜா ஐயோ அப்படியெல்லாம் தோணும். அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நார்மலாக நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன். சொன்னீங்கல்ல நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற. நான் சில வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும், அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பான். அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறம் தெரியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவரா பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல, படத்துக்காக தானே, தப்பா நினைச்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன். அந்த ஒரு உங்க மேல இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு, ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ரொம்ப. அதனால தான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம எல்லாம் எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. ஏன்னா அந்த அறச்சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்றது இல்லை. எப்பயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், நம்ம மூளை கேட்ட அளவு சொல்லுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி பேரரசு சார் படம் நானும் அந்த மாதிரி வேதிகா மாதிரி நானும் ஃபேன் உங்க படத்துக்கு. ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் என்ன இந்த படம் அவர் வேற மாதிரி சொல்லுவாரு. திருப்பாச்சி நீங்க தானே சார்? திருப்பாச்சி சிவகேசம் எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு, அதை நம்ம பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. யார் அந்த படம் அப்புறம் பேர் உங்க சொல்லியிருக்கேன். அப்போ விஜய் தெரியுமா இருக்கு, அதனால டைரக்ட் நான் சொன்னேன். உங்க படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார். உங்க படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன். அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு 2 படம் சூப்பர் அப்படின்ட்டு அந்த மாதிரி. அப்புறமா ராபர்ட், கொரியர் பூபதி, நம்ம ஆளுங்க தான்.
2 பேரும் நம்மளால தான். கிரேட். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் ராபர்ட் கிட்டப்பா, இந்த கீழெல்லாம் நின்று ஆடுற மாதிரி மூமெண்ட் கூடிய, இந்த கீழே படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத, முடியலையா வேணாம், அதான் சொல்லிட்டேன். பூபதியில் நம்மள அது அண்ட் ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி இந்த ஃபைட் இவரு நம்ம கார்த்திகா இருக்கட்டும், தினேஷ் நான் ஒரு 4-5 பேர் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். புத்திசாலி. நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கரெக்டான படம், பெரிய படம் அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலி. ஒன் டே இட் வில் கம் தினேஷ் வெரி வெல் ஒர்க். அது மாதிரி தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட பண்ணிங்க. அவங்க தினேஷ் அவர் கூடயும் பண்ணியிருக்கேன். தினேஷ் அவர் மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணியிருக்கேன். தேர் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட். அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான். கரெக்டு. ஃபோன் பண்ணாருன்னு சொன்னாரு. யோசிச்சுட்டு நாளைக்கு வரல, யோசிச்சது எப்படி ஃபோன்ல தெரியும், எங்க கூப்பிடலான்னு சொல்றேன். அப்படி சொன்னேன். ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான், கரெக்ட் தான். ஏன்னா அவர் சொன்ன பர்ஃபெக்டான ஆளு, அவ்வளோ நம்பிக்கையான ஆள் ஆனந்த். அப்புறமாங்க நம்ம ஆர்ட் டைரக்டர் கரெக்ட் தான். அவர் 3 படம் இப்பதான் சொல்லி தெரிஞ்சது. ஆமா இல்ல, ஏன்னா எங்க போனாலும் இவர் தான் தெரியுறாரு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டா பண்ணுவேன் ஜாலியா. அவரை வந்து மொய்தீன் பாயின்னு தான் கூப்பிடுவேன். நான் ஜாலியா கூப்பிடுவேன், பவர்ஃபுல்லா அப்படி ரொம்ப ஜாலியா இருப்பேன். தினில் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல. அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி எடிட்டிங்ல போகும். இந்த எடிட்டர் நான் பார்க்க முடியல, அதனால அவருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான். இப்போ பிரதர் மாதிரி ஆயிட்டோம். நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். கோவப்படுனா நான் பாட்டு சும்மா இருந்துருவேன். பட் அவர் மேலே கொஞ்சம் சில வாட்டியெல்லாம் கோவப்படுவேன். எதுக்கு, படம் விஷயத்துக்காக இல்லை, சும்மா சாதாரணமாக. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஆள், அதனால அவ்வளவு பிரதர் மாதிரி ஆயிட்டோம் அவங்க 2 பேரும். ஜோபி சார் இஸ் ஆல்சோ. அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேரும். ஆமாம், அந்த நட்பு வேற ரேஞ்சு நட்பு. கிரேட். எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை அவங்க கூட. அதுக்கப்புறம் வேதிகா, அப்பா என்ன ஹார்ட் ஒர்க். நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும். இந்த ப்ராம்ப்ட் இதெல்லாம் கிடையாது. சொல்ல இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்பத்துலேருந்து. இல்லாட்டி பாலா சார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா அப்படி தெரியும்ல. எவ்வளோ கிரேட் சூப்பர். ஆமாம், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். நைஸ் ஒர்க்கிங் வித் வேதிகா. குட், வெரி குட். அப்புறம் சனில அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவங்க டான்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு மதிப்பு எல்லாருமேலேயும் அவங்களுக்கு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, கிரேட் ஒர்க்கிங். நான் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 27 படம் பேட்டர் ஆப் ரிலீஸ். அண்ட் தேங்க்ஸ் டு சங்கர் சார். ஏன்னா இந்த பேட்டர் ஆப் பாட்டை எழுதுனது அவர் தான், அதனால தான் இங்கே வந்தது. தேங்க்யூ சங்கர் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக். ஸோ அவங்க 2 பேருக்கும் அவரோட இந்த பாட்டுக்கு காரணமான அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். Thank you so much, Master. So, in the entire team of Petter App, நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது செப்டம்பர் 27 தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட படத்தை பார்க்கணும். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அண்ட் இப்போ வந்து அஃபிஷியலான அந்த முக்கியமான தருணம் ஆடியோ லான்ச் ஆக போகுது. ஸோ கேன் ஐ ஹேவ் எவ்ரிபடி டு ஜாயின் அண்ட் ரிலீஸ் திஸ். Bob Cooper mixed with energy, funky drums from him. Sign up at the club, at the rap. போட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோ எடுங்க. ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க வீடியோ எடுக்கலாம்.
இப்போ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நீங்க முன்னாடி இருக்கிறவங்களும் கொஞ்சம் உட்காந்துருங்க. பின்னாடி வீடியோ ஷூட் பண்றாங்க. வீடியோ ஓகேயா? Alright. So Paper App officially audio launch ஆயிருக்கு. And trailer நாளைக்கு social mediaல எல்லாத்தையும் ட்ரெய்லரும் launch ஆயிடும். September 27 படம் worldwide theaters ரிலீஸ் ஆகுது. ஃபேமிலியோட போய் பார்த்து பாருங்க. It's a musical, comedy, action, romance, pure entertainment இருக்க போகுது. So all the very best and thank you so much, my dearest press, media and friends. And thanks to Riya Sinu, ரொம்ப நன்றி. Thanks for helping us throughout this work. Thank you. Just say it.